ஹாய், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக பிரியாணி எப்படி பண்ணுறோமோ அதே தான், இதில் தக்காளி தான் போட போகிறோம். மற்றபடி சோயாவோ வேறு எதுவுமே போட போகிறதில்ல. ஒரு 4 தக்காளி, 3 வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது தான். பட்டை லவங்கம் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டிருக்கோம். அது நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போடணும். நான் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடது இது இந்த சேனலில். இது வாய்ஸ் கொடுக்கல, ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போனால் போதும் நம்மளுக்கு. அந்த பச்சை வாடை போன உடனேயே தக்காளி போட ஆரம்பிச்சிடலாம். தக்காளி போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போடுவோம். தக்காளியை போட்டுட்டோமா, உப்பு கொஞ்சம் ஒரு சுற்றி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போடலாம். இல்லைன்னா தேவைக்கேற்ற உப்பை அப்போவே கூட போட்டுடலாம். நம்ம போட்டுட்டோம்னா அப்படியே தக்காளி, புதினா, உப்பு, அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு வதங்கி ஒரு அரோமா கிடைக்கும். சூப்பராக இருக்கும் அந்த வாசம். அப்படியே சாப்பிட்லாம் போல் தோணும். அந்தளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட பிரியாணியில் மோஸ்ட்லி மஞ்சப்பொடி அவ்வளோவா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பேருக்கு கொஞ்சம் போடுவாங்க, அவ்வளோதான். நானும் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணுறதில்ல. இந்த கரம் மசாலா வாங்கி போடுறது எதுவுமே நான் பண்ணுறதில்ல. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வீட்லேயே ரெடி பண்ணிடுறேன். நான் என்னென்ன மசாலாஸ் ரெடி பண்ணுறேனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். வாரம் ஒரு மசாலா நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி தொக்கு வெரைட்டிஸு, ஊறுகாய் வெரைட்டிஸு, பிரண்டை தொக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ரெடி பண்ணுறேன். அது எல்லாமே நான் இதில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒரு ரெசிபியாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, தனியாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் கொஞ்சமாக போடணும். காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவை, குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எப்படி சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். காரம் போட்டு அந்த எல்லாம் சேர்ந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து அது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா நான் இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு ஹோட்டல் இது தான் என்னோடது. அதில் ஃபுட் அண்ட் பேவரேஜில் இருக்கேன் நான், எஃப்எம்பி கண்ட்ரோலராக. 20 வருஷமாக வேலையிலேயே தான், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் வாங்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலை, ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம ரைஸை எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு ரைஸை போடணும். எப்போவுமே 1க்கு 1 கிளாஸ் அரிசினா 1.5 டம்ளர் பாசுமதிக்கெல்லாம் தண்ணி வச்சா போதும். மற்றபடி அதிகமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசி கரெக்டாக காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு நறுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சொதுன்னு ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாமல் தனித்தனியாக உதிரியாக வரும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு இல்லையா, அதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த அரிசி கொதி வரும்போது ஒரு நல்லா இருக்கும் வாசம். ஒரு எங்கேயோ பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கடையில் விற்கிற பவுடரெல்லாம் வாங்கி கரம் மசாலா அது இதெல்லாம் போட்டால் தான் கிடைக்கணும் இல்லை. இதில் எதுவுமே நம்ம போடலை. வெறும் பட்டை லவங்கம், அந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் நமக்கு வீட்லேயே பண்ணி வச்சுருக்கிறது தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் கடையில் விற்கிறதெல்லாம் தயவுசெய்து வாங்கி போட்டு யூஸ் பண்ணாதீங்க. நிறைய வினிகர், ஒரு மாதிரி வாடை வரும் அது. அதனால் வீட்டில் கூடுமான வரைக்கும் வீட்டில் இருக்கிறதையே யூஸ் பண்ண பழகிக்கணும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போது புதினாவையும் கொத்தமல்லி தலையும் மேலே போட்டுட்டு தட்டை மூடிட்டு அதுக்கு கீழே இப்போ இதை எடுத்து தோசைக்கல், பழைய தோசைக்கல் இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அந்த தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இதை எடுத்து வைக்கணும்.
இது எங்கள் வீட்டில் இந்த தோசைக்கல்லெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பழைய கல் இது. அப்போல்லாம் வார்ப்படம்னு சொல்லுவாங்க, அந்த கல் அது என் வீட்டில் இருக்குது. அதை தான் எதுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ணிக்குவேன் நான். இந்த கல் வந்து இப்போ போய் கேட்டால் எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வச்சே பாழாக்கிட்டோமேன்ற ஒரு ஃபீல் இருக்குது. இதில் தோசை ஊற்றினா அவ்வளோ நல்லா வரும். ஆனால் நான் இந்த பிரியாணி அது இது செய்கிறேன்னு சொல்லி இதில் வச்சே பாழாக்கிட்டேன். கொஞ்சம் அதில் தண்ணியை ஊற்றிட்டு இதை வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸ் உங்களுக்கு பூவாக அழகாக உதிரியாக நீட்டாக ஒரு தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி பிரியாணின்னே சொல்ல மாட்டாங்க, இதில் சிக்கனோ மட்டனோ ஆட் பண்ணிட்டா நல்ல ஒரு நான்வெஜ் எஃபெக்டோட ஒரு பிரியாணி. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த தக்காளி பிரியாணி. இதையே வந்து வேறு மாதிரி செய்யலாம், பச்சரிசி போட்டு செய்யலாம். அது நான் வேறு ரெசிபி சொல்கிறேன். அது வேறு சாதாரண அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ தட்டில் போடும்போதே சாப்பிட்லாம் போல் தோணுதா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு ரெசிபி